வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குமரி கண்டம். அதாவது லெமோரியா காண்டினென்ட் என்று அழைக்கக்கூடிய குமரி கண்டத்த பத்தி பார்க்க போறோம். இது இந்தியாவுடைய கீழ்ப்பகுதியிலயும், ஆஸ்திரேலியா மற்றும் மடகாஸ்கர் பகுதிகளையும் ஒட்டிய மாரியும் கடல்ல இருக்கக்கூடிய மிக பரந்த நிலப்பரப்பா இருக்கு. அதாவது இந்த குமரிக்கண்டம் இருந்த அதாவது கிட்டத்தட்ட 50,000 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்த கண்டமானது உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் என அறியப்பட்டது. தற்போது ஆசியா கண்டம் உலகிலேயே மிகப்பெரிய கண்டமா அறியப்படுகிறது. இதுல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, இதுல ஆறுகள், வசதியான பசுமை நிறைந்த மக்கள், அழகான மக்கள்கள், அழகான பாரம்பரியம், எங்கும் பசுமை, எதிலும் பசுமை, தமிழின் வீரமும், கம்பீரமும், பாரம்பரியமும் நடைபோட்டு இருந்தக்கூடிய மிக பரந்த நிலப்பரப்பாக இருந்தது. இதன் ஆட்சி அதிகாரம் முழுவதும் பாண்டிய மன்னனின் கையில் இருந்தது. பாண்டிய மன்னன் தமிழை விரும்புவன் என்பதால் முதல் சங்கத்தை தென் மதுரையில் நடத்தினார். அதாவது குமரிக்கண்டத்தின் ஆஸ்திரேலியா பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தென் மதுரை என அழைக்கப்பட்டது. தென் மதுரையில் முதல் சங்கம் நடைபெற்றது. கபாடபுரங்களில் இடைச்சங்கம் நடைபெற்றது. தற்போதைய மதுரையில் இறுதிச் சங்கம் அதாவது கடைச்சங்கம் நடைபெற்றது. இது முழுவதும் பாண்டிய மன்னனின் கீழ்தான் நடைபெற்றது. தற்போது குமரிக்கண்டம் நீரின் அளவு அதிகரித்ததால் தமிழ் அன்னையின் ஆட்சி கீழ், தமிழ் தாயின் ஆட்சி கீழ் நீருக்கு அடியே சென்று விட்டது. இது மிகவும் வருத்தமான விஷயம். தற்போது அதாவது குமரிக்கண்டத்தின் குறுக்கே ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடியது. அந்த ஆறின் பெயர் பெரு ஆற்று நதை அப்படி என்று சமீபத்தில் கிடைத்த ஒரு தமிழ் இலக்கியம் கூறுகிறது. நாம் தமிழர்கள் அனைவரும் எந்த நாகரிகம் சேர்ந்தவர் என்றால், நீங்கள் பாடத்தில் படித்தவாறு அனைவரும் சிந்துவெளி நாகரிகமோ ஹரோப்பா நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. சிந்துவெளி நாகரிகமும் ஹரோப்பா நாகரிகமும் இரும்பு கண்டுபிடிக்காத ஒரு நாகரிகம். ஆனால் பெரு ஆற்றுநதை நாகரிகம் கிட்டத்தட்ட குமரிக்கண்டம் மூழ்கிய அந்த காலகட்டத்திலேயே இரும்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கிறது. அது இன்றைய தொல்லியல் சான்றுகளாக நம் கண்முன்னே இருக்கிறது. நாம் அனைவரும் சங்கு முழக்கத்துடன் கூறுவோம், நாம் அனைவரும் பெரு ஆற்றுநதை நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள், இரும்பை பயன்படுத்திய மூத்த குடி தமிழ்குடி என்றும், குறிஞ்சி நிலம், குறிஞ்சி, நெய்தல், பாலை, மருதம் என 5 வகை நிலங்களை கொண்ட ஒரே ஒரு இனக்குடி தமிழ் இனக்குடி மட்டுமே என்பதை உயர்த்தி சொல்வோம். தமிழராய் பிறந்து பெருநாற்று நதி நாகரிகத்தில் வளர்ந்த நாம் கட்டாயம் பெருமை கொள்ள வேண்டும். முச்சங்கங்களை அமைத்தான் பாண்டியன் என்பதிலும் பெருமை கொள்வோம். அனைவருக்கும் நன்றி.